ஆகஸ்ட் 1 முதல் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு 5 புதிய விதிகள் அமலுக்கு வருகின்றன. தானியங்கி பணம் செலுத்துதல்களுக்கான கட்டமைக்கப்பட்ட அட்டவணையும் சார்ஜ்பேக் கோரிக்கைகளுக்கான வரம்புகளும் உள்ளன. ஆகஸ்ட் 1, 2025 முதல் இந்தியாவில் உள்ள யுபிஐ பயனர்கள் தளம் செயல்படும் விதத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை காண்பார்கள். பரிவர்த்தனைகளை ஒழுங்குபடுத்தவும், சர்வர் சுமையை குறைக்கவும், தேவையற்ற கணினி இடையூறுகளை தவிர்க்கவும் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் 5 புதிய விதிகளை செயல்படுத்துகிறது. ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் மற்றும் பிற செயலிகள் மூலம் டிஜிட்டல் கட்டணங்களின் ஒட்டுமொத்த அனுபவத்தை மேம்படுத்த இந்த மாற்றங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. முதல் பெரிய மாற்றம் இருப்பு சரிபார்ப்புகளில் வரம்பு ஆகும். ஆகஸ்ட் 1 முதல் பயனர்கள் எந்த யுபிஐ பயன்பாட்டையும் பயன்படுத்தி ஒரு நாளைக்கு 50 முறை வரை மட்டுமே தங்கள் கணக்கு இருப்பை சரிபார்க்க அனுமதிக்கப்படுவார்கள். மீண்டும் மீண்டும் இருப்பு சரிபார்ப்புகள் சேவையகங்களில் தேவையற்ற அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் தளம் முழுவதும் கட்டண செயலாக்கத்தை மெதுவாக்குவதாகவும் என்பிசிஐ கண்டறிந்துள்ளது. இந்த செயல்பாட்டை கட்டுப்படுத்துவது பரிவர்த்தனை வேகத்தையும் கணினி செயல்திறனையும் மேம்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவதாக, இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளுக்கு சரிபார்ப்பதில் இப்போது கட்டுப்பாடு உள்ளது. பயனர்கள் தங்கள் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளை ஒரே யுபிஐ பயன்பாட்டின் மூலம் ஒரு நாளைக்கு 25 முறை மட்டுமே சரிபார்க்க முடியும். இந்த நடவடிக்கை நெட்வொர்க் நெரிசலுக்கு பங்களிக்கும் தொடர்ச்சியான தரவு பெறுதல்களை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதேபோல் ஒரு பயனர் கட்டண நிலையை எத்தனை முறை சரிபார்க்க முடியும் என்பதை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு பரிவர்த்தனை தாமதமானாலோ அல்லது செயல்பாட்டில் இருந்தாலோ பயனர் இப்போது அதன் நிலையை ஒரு நாளைக்கு 3 முறை மட்டுமே சரிபார்க்க முடியும். ஒவ்வொரு முயற்சிக்கும் இடையில் 90 வினாடிகள் கட்டாய இடைவெளியுடன் இது இருக்கும் என்று கூறப்படுகிறது. தானாகவே பணம் செலுத்தும் பரிவர்த்தனைகளுக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட அட்டவணையும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதில் சந்தாக்கள், இஎம்ஐக்கள் மற்றும் பயன்பாட்டு பில்கள் போன்ற தானியங்கி பணம் செலுத்துதல்கள் அடங்கும். இந்த பரிவர்த்தனைகள் இப்போது நிலையான நேரங்களில் மட்டுமே செயல்படுத்தப்படும். காலை 10 மணிக்கு முன், மதியம் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை மற்றும் இரவு 9:30 மணிக்கு பிறகு. இந்த நேர ஸ்லாட் அமைப்பு நாள் முழுவதும் சர்வர் சுமையை சமநிலைப்படுத்தவும் பீக் நேரங்களில் பரிவர்த்தனை அதிகரிப்பதை தடுக்கவும் உதவும். சார்ஜ்பேக் அல்லது கட்டண மாற்ற கோரிக்கைகளும் குறைவாகவே இருக்கும். ஒரு பயனர் இப்போது 30 நாட்களில் 10 முறை மட்டுமே கட்டணம் திரும்பப் பெற கோர முடியும். அதே தனிநபர் அல்லது வணிகரிடமிருந்து 5 முறை மட்டுமே கட்டணம் திரும்பப் பெற கோர முடியும். தவறான அல்லது அதிகப்படியான கட்டணம் திரும்பப் பெறும் கோரிக்கைகளை குறைக்க இந்த வரம்புகள் அமைக்கப்படுகின்றன. இது என்பிசிஐ சர்ச்சைகளை மிகவும் திறம்பட நிர்வகிக்க அனுமதிக்கிறது.